ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இது உங்கள் மணிமொழியின் கதை களஞ்சியம். உங்களோட ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்கோங்க. உங்கள் கண்களை மூடி இந்த கதையில் வர கதாபாத்திரங்களை கற்பனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல கதை படிக்கிற அனுபவத்தை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக்கும் தட்டிடுங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாண்டில்யனின் கடல் புறா பாகம் 3 அத்தியாயம் 37. மோதிரக்கை. சோழ சாம்ராஜ்யத்தின் தூரக்கிழக்கு தூதனாக வந்துள்ள குலோத்துங்க தேவன் செப்பேட்டின் பொருளை விளக்கி அறையின் சுவர்கள் எதிரொலிக்க சிரித்தும் கூட அந்த சிரிப்பில் கலந்து கொள்ளாத கருணாகர பல்லவன் வியப்பின் வசப்பட்டு பல வினாடிகள் வாயடைத்தே உட்கார்ந்திருந்தான். முழந்தாள்களை கட்டிக்கொண்டு தரையில் அனபாயன் அருகில் உட்கார்ந்திருந்த சமயத்தில் இளைய பல்லவனுக்கு நியாயமாக அவனும் அனபாயனும் அதே மாதிரி அக்கம் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த போர் பாசறைகள் நினைவுக்கு வந்திருக்க வேண்டும். அவர்கள் அப்படி சாதாரண மனிதர்களாக உட்கார்ந்திருந்த இடங்கள் பல. அப்படி தரையில் உட்கார்ந்தது அவர்கள் இருவருக்கும் பெரும் உவகையை அளித்ததும் உண்டு. வேங்கி நாட்டிலும் ஒரு முறை அப்படி தரையில் உட்கார்ந்த போது இளைய பல்லவன் கேட்டான் அனபாயனை, ஏன் தரையில் உட்கார்கிறீர்கள் என்று. தரையில் என்று சொல்லாதே, மண்ணில் என்று சொல் என்ன வந்தது அனபாயன் பதில். என்ன வித்தியாசம் இரண்டிற்கும் என்று வினவினான் இளைய பல்லவன். வேங்கி நாட்டு மண்ணில் சோழன் போய் உட்கார்ந்து விட்டான் என்றால் அந்த நாட்டை பிடித்து விட்டான் என்ற பொருள் என விளக்கினான் அனபாயன். பிற நாடுகளை வெற்றி கொள்வதில் அனபாயனுக்கிருந்த ஆர்வத்தை அன்று புரிந்து கொண்டான் இளைய பல்லவன். அதற்கு பின்பு அந்த கேள்வியை கேட்டது கிடையாது. மஞ்சத்தில் உட்கார்வதை விட மண்ணில் உட்காருவதை அத்தனை பெருமையாக அவனும் நினைத்தான். அப்படி அவ்விருவரும் உட்கார்ந்த இடங்கள் பல பல. அந்த நினைப்புகள் மட்டும் இளைய பல்லவனுக்கு அன்று வந்திருந்தால் கடாரத்தின் தரையில் ஏன் உட்கார்ந்தான் குலோத்துங்கன் என்பதற்கு ஒரு காரணமும் கற்பித்திருப்பான். ஆனால் இளைய பல்லவன் நினைப்பெல்லாம் பிரமிப்பாயிருந்தது. செப்பேட்டையும் வீரராஜேந்திரன் தந்திரத்தையும் விட்டு அவன் நினைப்பு வேறு இடங்களுக்கு தாவ மறுத்தது. குலோத்துங்கன் பொருள் விளக்கம் அத்தனை விசேஷமாயிருந்தது. பொருளை விளக்கும் முன்பு பட்டயத்தை மீண்டும் படிக்குமாறுதான் குலோத்துங்கன் இளைய பல்லவனுக்கு கூறினாலும் இளைய பல்லவனுக்கு பொருள் ஏதும் திட்டமாக விளங்காததால், நீங்கள் விளக்குங்கள் அனபாயரே என்று கேட்டான் அவன் ஆரம்பத்தில். பொருளை விளக்க துவங்கிய அனபாயன், கருணாகரா, குணவர்மன் என்னுடன் புகாருக்கு வந்தது உனக்கு நினைப்பிருக்கிறதல்லவா என்று வினவினான். அதை எப்படி மறக்க முடியும் என்று கேட்டான் இளைய பல்லவன். ஆம், மறக்க முடியாத நிகழ்ச்சிதான் அது. பாலூர் பெருந்துறையில் எத்தனை கஷ்டப்பட்டு தப்பினோம். அங்கிருந்து நான் குணவர்மனையும் உன் இன்னொரு கப்பலுக்கு பெயர் வைத்திருக்கிறாயே காஞ்சனை, அந்த பெயருடைய பெண்ணையும் அழைத்து கொண்டு சோழ நாடு சேர்ந்தேன். வீரராஜேந்திரிடம் அவர்களை அறிமுகப்படுத்த முயன்றேன். பல மாதங்கள் அவர்களை பார்க்கவும் மறுத்தார் மன்னர். ஏற்கனவே கலிங்கத்துடன் சச்சரவிருக்க அந்த சச்சரவை தூரக்கிழக்கு நாடுகளுக்கும் விஸ்தரிக்க அவர் இஷ்டப்படவில்லை. பல மாதங்கள் கழித்து உன்னை பற்றிய செய்திகள் வணிகர் மூலம் சோழ நாட்டுக்கு கிடைத்தன. ஸ்ரீவிஜயத்தின் தீவுகளில் தமிழர் துன்புறுத்தப்படுவதாகவும் அவர்களை இளைய பல்லவன் என்ற ஒரு கொள்ளைக்காரன் காப்பாற்றுவதாகவும் மன்னர் காதில் விழுந்தது. வீரராஜேந்திரனின் புத்தி கூர்மையை பற்றி உனக்கு நான் சொல்ல தேவையில்லை. அந்த கொள்ளைக்காரன் யார் என்று புரிந்து கொள்வது ஒரு கஷ்டமில்லை அவருக்கு. அப்பொழுதும் அவர் குணவர்மனுக்கு இடம் கொடுக்கவில்லை. ஓராண்டுக்கு பின்னர் அந்த கொள்ளைக்காரனை பற்றி கலிங்க தூதரும் பெரும் குற்றச்சாட்டுகளை சோழ மன்னரிடம் சமர்ப்பித்தார்கள். அதை சாக்காக வைத்துக்கொண்டு வீரராஜேந்திரர் ஸ்ரீவிஜய தூதரை வரவழைத்தார். தூதரிடம் மன்னர் என்ன கேட்டார் தெரியுமா என்று வினவினான் குலோத்துங்கன். என்ன வினவினார்? இளைய பல்லவன் கேள்வியில் விஷயத்தை அறிந்து கொள்ளும் துடிப்பு ஒலித்தது. அந்த கொள்ளைக்காரன் ஏன் புரட்சிக்காரனாயிருக்கக்கூடாது என்று ஸ்ரீவிஜய தூதரை வினவினார். ஜெயவர்மனுக்கும் குணவர்மனுக்கும் ஸ்ரீவிஜய அரியணை போட்டி இருப்பதாக தமக்கு கேள்வி என்றும், ஜெயவர்மன் ஆட்சி கொடுமையாலேயே கொள்ளைக்காரனை மக்கள் ஆதரிப்பதாகவும் தமக்கு செய்தி கிடைத்திருப்பதாக கூறினார். அது மட்டுமல்ல, தூர கிழக்கில் ஸ்ரீவிஜயத்தில் சரியான ஆட்சி இருந்தாலே ஒழிய
கொள்ளைக்காரனை சிறை செய்ய தாம் தமது கடற்படையை அனுப்புவதில் அர்த்தமில்லை என்றும் கூறினார். முதலில் ஆட்சேபித்தார் ஸ்ரீவிஜயதூதர். பிறகு ஆட்சி தகராறையும் வீரராஜேந்திரரே விசாரிக்கலாமென ஒப்புக்கொண்டார். அதற்கு பின்புதான் குணவர்மரையும் அவர் பெண்ணையும் மரக்கலம் ஒன்றில் தக்க துணையுடன் அனுப்பினோம். அவர்களை கலிங்க போர்க்களம் சிறை செய்ய நீ மீட்டாய் என்ற குலோத்துங்கன் சிறிது நிதானித்தான். மேலே சொல்லுங்கள் என்ற இளைய பல்லவன் முழு கதையையும் கேட்க காதை தீட்டு கொண்டான். அனபாயன் மேலே சொன்னான். பிறகு சில மாதங்கள் தாமதித்தார் வீரராஜேந்திரர். திடீரென்று ஒரு நாள் எனக்கு அழைப்பு வந்தது. அவர் ஆஸ்தான அறையில் ஸ்ரீவிஜயதூதர் நின்றிருந்தார். சோழ மன்னர் முகத்தில் கோபம் சுடர்விட்டு கொண்டிருந்தது. நான் சென்றதும், அனபாயா, கடாரத்துக்கு பயணப்படு. அந்த கொள்ளைக்காரன் இளைய பல்லவனை சிறைப்பிடித்து இங்கு அனுப்பு. அவனுக்கு தக்க தண்டனை விதிக்காவிட்டால் சோழ நாட்டு நீதி தர்மம் எல்லாம் குலைந்துவிடும் என்று சீறினார் மன்னர். ஸ்ரீவிஜயதூதரும் அவருடன் கலந்து கொண்டு, என் அரசாங்கம் சீக்கிரம் இந்த கொள்ளைக்காரனிடமிருந்து பாதுகாப்பை விரும்புகிறது. தவிர இவனை அழித்தால் சோழர் கௌரவமும் கடாரத்தில் நிலைக்கும் என்றார் உதடுகள் துடிக்க. அந்த சமயத்தில் கையில் வைத்திருந்த செப்பேட்டை என்னிடம் நீட்டிய சோழர் பெருமான் ஸ்ரீவிஜய அரியணை போட்டியை பற்றி விசாரிக்கவும் கொள்ளைக்காரனை பிடிக்கவும் இதோ உனக்கு அதிகாரம் என்று கூறினார். அதை வாங்கி கொண்டு நான் அரண்மனையில் எனது அறைக்கு திரும்பினேன். மறுநாள் முதற்கொண்டு என் பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பலமாக நடந்தன. போர்க்களங்கள் தயாராயின. நானும் பயணப்பட சித்தமானேன். என் மரக்கலத்துக்கும் மன்னரே என்னுடன் வந்தார். நான் என் அறைக்குள் நுழைந்ததும் உடன் நுழைந்த அவர், அனபாயா, நீண்ட தூரம் பிரயாணம் செய்கிறாய். சோழ சாம்ராஜ்ய கொடி தூர கிழக்கில் முன்போல் பறக்க ஆண்டவன் உனக்கு துணை செய்யட்டும் என்றார். எனக்கு ஏதும் புரியவில்லை. என்ன சொல்கிறீர்கள் என்று வினவினேன் நான். பட்டயம் விளக்கும் அனபாயா, பொருளை மட்டும் சரியாக புரிந்து கொள். ஸ்ரீவிஜயத்தின் அரச பீடத்தில் தக்கவரை அமர்த்த வேண்டுமென்றால் பீடத்துக்கு தக்கவரை என்றல்ல பொருள், நமக்கு தக்கவரை என்ற பொருள். சோழ மண்டலத்துக்கு யார் பணிந்து நிற்பாரோ, தமிழர்கள் வாணிபத்துக்கு யாரால் தடையில்லையோ அவர்தான் நமக்கு தக்கவர் என்றார் மன்னர். அப்படியா என்று வியந்தேன் நான். அது மட்டுமல்ல, கொள்ளைக்காரனை சமயம் பார்த்து சிறை செய்யும்படிதான் உத்தரவிட்டிருக்கிறேன் என்றும் சொன்னார் மன்னர். அதன் பொருளையும் விளக்கினார். எந்த சமயத்தில் அவனை சிறை செய்தால் தமிழர் பாதுகாப்புக்கு நஷ்டமில்லையோ அந்த சமயம் பார்த்து சிறை செய். அவனால் கூடிய வரை நன்மை தமிழர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் நினைப்பில் வைத்துக்கொள் என்றார். எனக்கு வியப்பு தாங்கவில்லை கருணாகரா. அவர் எண்ணம் எனக்கு புரிந்தது. இருப்பினும் கேட்டேன் நான், கொள்ளைக்காரனை ஆதரிக்கிறீர்களா என்று. ஜெயவர்மனையும் பீமனையும் விட இளைய பல்லவன் பெரிய கொள்ளைக்காரன் அல்ல என்று கூறிவிட்டு மன்னர் கப்பலை விட்டு சென்றார். இத்துடன் பேச்சை நிறுத்திய அனபாயன், இப்பொழுது வீரராஜேந்திரரை பற்றி என்ன நினைக்கிறாய் கருணாகரா என்று வினவினான். அந்த சமயத்தில்தான் இளைய பல்லவன் தன் நண்பனின் இரு கைகளையும் பிடித்து கொண்டு, உங்களையும் வீரராஜேந்திரரையும் பெற தமிழகம் என்ன தவம் செய்தது என்று கூவினான். பிறகு அந்த செப்பேட்டையும் அனபாயனையும் வீரராஜேந்திரனின் விளக்கத்தையும் எண்ணி எண்ணி பூரித்து பூரித்து பிரமித்து நீண்ட நேரம் ஏதும் பேசாமல் உட்கார்ந்து விட்டான் இளைய பல்லவன். அவன் பேச முற்பட்ட போது அவன் குரல் உணர்ச்சியின் மிகுதியால் லேசாக நடுங்கியது. இப்பொழுது எனக்கு உத்தரவிடுங்கள் அனபாயரே என்று வினவினான் இளைய பல்லவன். அனபாயன் இளைய பல்லவனை பாராமல் தலையை குனிந்து கொண்டே சொன்னான். என்ன உத்தரவிடுவதென்று எனக்கு புரியவில்லை கருணாகரா. ஆனால் ஒன்று நிச்சயம், உன்னை தற்சமயம் சிறையில் தள்ளுவதை தவிர வேறு வழியில்லை என்று. சமயம் பார்த்துதானே சிறைப்பிடிக்கச் சொல்லியிருக்கிறார் மன்னவர் என்று வினவினான் இளைய பல்லவன். ஆம், இப்பொழுது என்னை சிறை செய்வதில் தமிழர்களுக்கு நஷ்டம் இருக்கிறதே. ஆம், அதுவும் எனக்கு தெரியும். அப்படி இருக்க ஏன் சிறைப்பிடிக்க முயல்கிறீர்கள்? கருணாகரா, பட்டயத்தின் பகுதிகள் 2. ஸ்ரீவிஜய அரியணையில் குணவர்மனை அமர்த்துவது 1, உன்னை சிறை செய்வது 2. நான் புறப்பட்ட போது உன்னை தேடி வர நான் உத்தேசிக்கவில்லை. நீயாக இங்கு வந்து விட்டாய். இந்த சந்தர்ப்பத்தில் நான் உன்னை சிறை செய்யாவிட்டால் என் நீதியை பற்றி சந்தேகம் ஏற்படும். ஜெயவர்மன் என் விசாரணைக்கு ஒப்புக்கொள்ள மாட்டான்.
என்னை எதிர்க்க முற்பட்டாலும் முற்படுவான். அப்பொழுது நானும் கொள்ளைக்காரனாக மாறுவதைத் தவிர வேறு வழி இல்லை என்று விளக்கினான் அனபாயன். அனபாயன் நிலை நன்றாக புரிந்தது இளைய பல்லவனுக்கு. கலிங்கத்துக்கும் ஸ்ரீவிஜயத்துக்கும் நம்பிக்கை உண்டாக்குவதற்காகவாவது அனபாயர் தன்னை சிறை செய்ய வேண்டும் என்று உணர்ந்தான் கருணாகர பல்லவன். அதை வாய்விட்டும் சொன்னான். ஆம் ஆம், வேறு வழி இல்லை உங்களுக்கு, என்னை சிறை செய்யத்தான் வேண்டும் என்று. குலோத்துங்கனுடைய குறுநகை சொட்டிய விழிகள் இளைய பல்லவனை ஏறெடுத்து நோக்கின. என் நிலைமை மிகவும் தர்ம சங்கடமானது என்றான் அவன் சற்று சிந்தனை முகத்தில் உலாவ. என்ன தர்ம சங்கடம் இல்லை? சங்கடத்துடன் எழுந்தது இளைய பல்லவன் கேள்வி. உன்னை இப்பொழுது சிறை செய்வதை வீரராஜேந்திரர் விரும்ப மாட்டார். சிறை செய்வதால் இடைஞ்சல்களும் இருக்கின்றன. நீ சிக்கிவிட்டால் தமிழர்கள் பலத்தில் பாதி இந்த பிராந்தியத்தில் ஒடுங்கிவிடும். உன்னிடம் உள்ள பயத்தினாலும் உன்னை நான் பிடிப்பேன் என்ற எண்ணத்தினாலும் ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யாதிபதி நான் இங்கு வருவதை ஆட்சேபிக்கவில்லை. உன்னை நான் சிறை செய்து அடுத்த மரக்கலத்தில் சோழ நாடு அனுப்பிவிட்டால் என்னை சிறை செய்ய ஜெயவர்மன் தயங்க மாட்டான். என்னிடமோ 6 போர்க்களங்கள் இருக்கின்றன. அவற்றை கொண்டு ஸ்ரீவிஜயத்தின் பெரும் கடற்படையை முறியடிக்க முடியாது. உன்னை சிறையிட்டால் தமிழருக்கு நஷ்டம். சிறை செய்யாவிட்டால் ஜெயவர்மனுடன் பேச முடியாது. ஆனால் குணவர்மனுக்கு நஷ்டம். நீ இந்த சமயத்தில் இங்கு வந்தது பெரும் உபத்திரவம் எனக்கு என்று கூறிய குலோத்துங்கன் திடீரென எழுந்திரித்து அந்த அறை சாளரத்தை நோக்கிச் சென்று வெளியே சில வினாடிகள் நோக்கினான். பிறகு திரும்பி, உன்னை சிறை செய்ய தீர்மானித்து விட்டேன் கருணாகரா என்று கூறினான். இதை சொன்ன குரலில் உறுதி இருந்தது. அவன் ஏதோ முடிவுக்கு வந்துவிட்டான் என்று புரிந்து கொண்ட இளைய பல்லவன் அந்த முடிவு என்ன என்பதை அறிய விரும்பி, சிறை செய்ய உத்தரவிடுங்கள் அனபாயரே, குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்படுகிறேன் என்றான். மோதிர கையால் குட்டுப்படுகிறாயா என்று வினவினான் குலோத்துங்கன். நான் சிறைப்பட்டாலும் குலோத்துங்கன் கையால் தான் சிறைப்படுகிறேன் என்று விளக்கினான் இளைய பல்லவன். குலோத்துங்கன் முகத்தில் புன்முறுவல் அரும்பியது. எது மோதிரக்கை என்பதுதான் கேள்வி கருணாகரா, யார் குட்டுப்பட போகிறார்கள் என்பதும் கேள்வி என்றான் அனபாயன். உங்களதுதான் மோதிரக்கை, குட்டுப்பட போவது நான் தான் என்றான் இளைய பல்லவன். உன் கை ஏன் மோதிரக்கையாக இருக்கக்கூடாது? நான் ஏன் குட்டுப்படக்கூடாது? அப்படி நினைப்பது ராஜ துரோகம். அரசனே குட்டுப்பட விரும்பினால்? இந்த கேள்வி பெரும் வியப்பை அளித்தது இளைய பல்லவனுக்கு. அரசன் ஆள வேண்டியதே தவிர ஆட்பட வேண்டியதில்லை என்று உறுதியாக நம்பிய இளைய பல்லவன் அந்த விருப்பத்தை யாரும் நிறைவேற்ற முடியாது என்றான். நிறைவேற்றும்படி உத்தரவிட்டால்? உத்தரவை மீறத்தான் வேண்டியிருக்கும். நான் உத்தரவிட்டு இதுவரை மீறியவர்கள் யாரும் பிழைத்ததில்லை. நான் உயிர் துறக்க சித்தமாயிருக்கிறேன். இதை கேட்டதும் அனபாயன் இளைய பல்லவனை நெருங்கி வந்து அவன் 2 தோள்களின் மீதும் கையை வைத்து, உன் நட்பும் ராஜ விசுவாசமும் புரிகிறது எனக்கு கருணாகரா. ஆனால் சில சந்தர்ப்பங்களில் நாம் வெளி உலகத்தை முன்னிட்டு, நாட்டு நன்மையை முன்னிட்டு சிறிது மாறுபட்டு நடக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே உன் கைதான் இப்பொழுது மோதிரக்கை, நினைவு வைத்துக்கொள் என்றான். இளைய பல்லவனுக்கு என்ன பதில் சொல்வதென்று புரியாததால் அவன் பெரிதும் குழம்பினான். அப்படி குழம்பி நின்ற இளைய பல்லவன் கண்களை கூர்ந்து நோக்கிய அனபாயன், கருணாகரா, லட்சக்கணக்கான தமிழர்களுடைய நன்மை, சோழ சாம்ராஜ்யத்தின் செல்வாக்கு எல்லாம் இப்பொழுது நம் இருவர் கைகளிலும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அதை நிறைவேற்றும் வழிகள் எல்லாமே உத்தமமானவை. நிறைவேற்றுபவரில் யார் பெரியவர் யார் சிறியவர் என்பதல்ல கேள்வி. முறைகளும் 2ஆம் பட்சம். விளைவை முன்னிட்டு தான் நாம் சாதன உபாயங்களை எண்ணி பார்க்க வேண்டும் என்றான். அதற்கு மேல் ஏதும் சொல்ல முடியாத இளைய பல்லவன், உத்தரவிடுங்கள் இளவரசே என்றான். உத்தரவை உதிர்க்கத் தொடங்கிய குலோத்துங்கன், கருணாகரா, உன்னை சிறை செய்து காவலில் வைத்து விடுகிறேன். ஆனால் காவலில் இருந்து தப்பிச் செல்வது உனக்கு ஒரு பிரமாதமில்லை என்பது எனக்கு தெரியும் என்றான். புரிகிறது என்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்தான் கருணாகரன். குலோத்துங்கனின் அடுத்த உத்தரவு அவனுக்கு அதிர்ச்சியை அளித்தது. தப்பித்ததும் நீ கடல் மோகினிக்கு செல்ல வேண்டாம் என்று இழுத்தான் அனபாயன். வேறெங்கு செல்ல வேண்டும் என்று வினவினான் இளைய பல்லவன். அக்ஷயமுனைக்கு செல், திட்டமாக வந்தது பதில். இளைய பல்லவன் அதிர்ச்சி அவன் குரலில் நன்றாக தெரிந்தது. அக்ஷயமுனைக்கா? எதற்கு
என்றான் இளைய பல்லவன். காரணம் பிறகு உனக்கே தெரியும். ஸ்ரீவிஜயத்தில் நடக்கும் செயல்களை உனக்கு அவ்வப்பொழுது அறிவிக்கிறேன் என்றான். அக்ஷயமுனை என்றதும் ஏதேதோ யோசனைகள் இளைய பல்லவன் இதயத்தில் எழுந்து தாண்டவமாடவே, வேண்டாம் அனபாயரே, வேறு எங்காவது செல்ல என்னை பணியுங்கள் என்று கெஞ்சினான். அதற்கு இசையவில்லை அனபாயன். அந்த உத்தரவை வலியுறுத்திய மற்றொரு உத்தரவும் இட்டான். அந்த உத்தரவு இளைய பல்லவனை அடியோடு அசர வைத்தது. முடியாது, என்னால் முடியாது, நிச்சயமாக முடியாது என்று குழம்பி கலங்கி கலவரத்துடன் கூவினான் இளைய பல்லவன். அது மட்டுமல்ல, மோதிர கையின் குட்டு தன் தலைமேல் பலமாக விழுந்து விட்டதையும் உணர்ந்தான். 37ஆம் அத்தியாயம் முடிவு பெற்றது. சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 3 அத்தியாயம் 38. குலோத்துங்கன் உத்தரவு. அக்ஷயமுனை செல்லும்படி இடப்பட்ட முதல் உத்தரவை கேட்டதுமே திகிலடைந்த இளைய பல்லவன் இரண்டாவது உத்தரவை கேட்டதும் பெரும் குழப்பத்துக்கும் கலவரத்துக்கும் உள்ளாகி, முடியாது, என்னால் முடியாது, நிச்சயமாக முடியாது என்று கூவினான் என்றால் அதற்கு அரசியல் காரணங்களை விட சொந்த காரணங்கள் அதிகம் என்பதை உணர்ந்திருந்த குலோத்துங்கன் மெல்ல இளநகை பூத்தான். தான் கூவியதும் குலோத்துங்கன் முகத்தில் பரவிய உணர்ச்சிகளைத் தொடர்ந்து இதழ்களில் விரிந்த இளநகையையும் கண்ட இளைய பல்லவன், இளவரசருக்கு இது விளையாட்டாயிருக்கலாம், ஆனால் என் வரையில் இது என்று பேச முற்பட்டதும் அவன் சொற்களை இடையில் வெட்டிய அனபாயன், பெரும் வினை போலிருக்கிறது என்று வாசகத்தை பூர்த்தி செய்தான். குழப்பம் அப்பொழுதும் தனியாத பார்வையொன்றை குலோத்துங்கன் மீது செலுத்திய இளைய பல்லவன், சந்தேகமில்லை அனபாயரே, பெரும் வினைதான் இது என்று பதில் கூறினான். ஏதும் விளங்காத பார்வையொன்று குலோத்துங்கன் கண்களில் விரிந்தது. இதில் வினை என்ன இருக்கிறது? மனோபீஷ்டம் நிறைவேற மார்க்கம்தானே இது என்று வினவினான் பொய் வியப்பு துணிந்த குரலில். மனோபீஷ்டமா என்ற இளைய பல்லவன் குரலில் சங்கடம் பரிபூர்ணமாக ஒலித்தது. ஆமாம், உனக்கு அனுகூலத்தை தானே சொல்கிறேன் என்று கேட்டான் குலோத்துங்கன். அப்பொழுதும் அந்த பழைய பொய் வியப்பு தொனித்த குரலில். நீங்கள் இடும் உத்தரவு எனக்கு அனுகூலம் என்று நினைக்கிறீர்களா? பழைய சங்கடம் அப்பொழுதும் இருந்தது இளைய பல்லவன் குரலில். ஏன், அனுகூலம் இல்லாமல் என்ன என்று மீண்டும் வினவினான் குலோத்துங்கன். என்னை அக்ஷயமுனைக்கு போக சொல்கிறீர்கள் என்று இழுத்தான் இளைய பல்லவன். ஆமாம், அங்கு செல்வதில் எனக்கு சில கஷ்டங்கள் இருக்கின்றன. அப்படியா? ஆம், சோழ நாட்டு நன்மைக்கு உகந்ததானால் கஷ்டங்களை நாம் அனுபவித்துதானே ஆக வேண்டும். அதில் சந்தேகமில்லை. அதை முன்னிட்டுதான் அங்கு போக ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் என்ன? இளைய பல்லவன் பதில் சொல்லும் முன்பு சற்று குழம்பினான். காஞ்சனாதேவியையும் அழைத்து போகச் சொல்கிறீர்களே என்று கூறி மென்று விழுங்கினான். குலோத்துங்கன் குழம்பி நின்ற கருணாகர பல்லவனை நோக்கி மீண்டும் குறுநகையொன்றை உதிர்த்தான். கரும்பு தின்ன கசப்பாயிருக்கிறதா கருணாகரா என்று வினவினான் குரலில் சிறப்பொலி லேசாக விளையாட. கரும்புதான் என்று கருணாகர பல்லவன் உரும்பினான். அதற்குள் கசந்து விட்டதா உனக்கு என்று கேட்டு மெல்ல நகைத்தான் அனபாயன். எது? இளைய பல்லவனின் குரலில் கோபம் துளிர்த்தது. கரும்பு. ஆமாம், கரும்புதான். ஏன், காஞ்சனாதேவி அழகா இல்லையா? இல்லை என்று யார் சொன்னது? அப்படியானால் அவளை அழைத்துச் செல்ல ஏன் ஆட்சேபனை உனக்கு? அழைத்துச் செல்லும்படி சொல்லவில்லையே நீங்கள்? பின் என்ன சொன்னேன்? அபகரித்துச் செல்லும்படி அல்லவா சொல்கிறீர்கள்? அதில் உனக்கென்ன கஷ்டம்? உலகம் என்ன நினைக்கும் என்னை பற்றி? சரியாகத்தான் நினைக்கும். நீங்கள் சொல்வது விளங்கவில்லை. விளங்காததற்கு என்ன இருக்கிறது இதில்? கொள்ளைக்காரன் தன் தொழிலை செய்துவிட்டான் என்று சொல்லும் என்று கூறி விஷமமாக நகைத்த அனபாயன் இளைய பல்லவனை அணுகி, அது மட்டுமல்ல கருணாகரா, காஞ்சனாதேவிக்கும் இதில் ஆக்ஷேபனை இருக்காதென்று நினைக்கிறேன் என்று இரகசியமாக கூறினான். குலோத்துங்கன் முகத்திலும் பேச்சிலும் இருந்த விஷமத்தை கவனித்த இளைய பல்லவன் எரிச்சல் உச்சஸ்தாயிக்கு போகவே, அனபாயரே,
சோழ நாட்டு இளவலாகிய நீங்கள் பேச வேண்டிய பேச்சல்ல இது என்று கோபத்துடன் கூறவும் செய்தான். சோழ நாட்டு இளவல் பேச வேண்டிய பேச்சுத்தான் இது என்று மீண்டும் கூறி நகைத்தான் அனபாயன். அப்படியா? ஆம், சோழ நாட்டு இளவல் உண்மையைத் தவிர வேறு எதை பேச முடியும்? எது உண்மை அனபாயரே? நீ கடத்தி கொண்டு போவதை விட காஞ்சனாதேவிக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவம் உலகத்தில் ஏதுமில்லை என்பது என்று சுட்டிக்காட்டினான் அனபாயன். நீங்கள் கடாரத்து இளவரசியை தவறாக எடை போட்டிருக்கிறீர்கள் என்றான் இளைய பல்லவன் கோபம் குரலை விட்டு அகலாமலே. அனபாயன் விழிகளில் சிரிப்பு உதிர்ந்தது. சரியாகத்தான் எடை போட்டிருக்கிறேன் கருணாகரா, மிக சரியாக எடை போட்டிருக்கிறேன். உன் நண்பனுக்கு அத்தனை புத்தி கூர்மையில்லை என்று நினைக்காதே. காஞ்சனாதேவியையும் உன்னையும் பாலூர் பெருந்துறையில் பார்த்திருக்கிறேன். உன்னை கண்டபோதெல்லாம் அவள் மெழுகென உருகியதை கவனித்தும் இருக்கிறேன். அனந்தவர்மன் நீதி மண்டபத்தில் நீயும் சேந்தனும் விசாரிக்கப்பட்ட போது அங்கிருந்து உங்களை தப்புவிக்க நான் திட்டமிட்டேன். நினைப்பு இருக்கிறதா உனக்கு என்று வினவினான் இளநகை உதடுகளில் அரும்ப. இருக்கிறது, வறண்ட குரலில் வந்தது இளைய பல்லவன் பதில். திட்டமிட்ட சமயத்தில் என்னுடைய நீதி மண்டபத்துக்கு யார் வர முடியும் என்று கேட்டேன். நான் வருகிறேன் என்று எழுந்தாள் காஞ்சனாதேவி. அப்படி எழுந்தபோது அவள் துடிப்பை பார்த்தேன். நீங்கள் வேண்டாம், அங்கு அபாயம் மிகுதி என்று தடுக்க முயன்றேன். உயிர் போவதாயிருந்தாலும் வரத்தான் வருவேன் என்றாள் கடாரத்து இளவரசி. அவளை அழைத்து வந்து உன்னை மீட்டேன். பிறகு கோதாவரி கரைக்குடில்களில் நிகழ்ந்தனவற்றை அமீரிடமிருந்து தெரிந்து கொண்டேன் விவரமாக. அந்த நிகழ்ச்சியை நான் விவரிப்பது பண்பாட்டுக்கு விரோதம் என்று நிறுத்தினான் அனபாயன். இளைய பல்லவன் பதிலேதும் சொல்லாமல் சிலையென நின்றிருந்தான். அனபாயனே மேற்கொண்டு சொன்னான். பிறகு காஞ்சனாதேவியை தஞ்சை அரண்மனையிலேயும் பார்த்தேன். உன் பெயர் அரசர் முன்பு சொல்லப்பட்ட சமயங்களிலெல்லாம் அவள் கண்களில் புத்துளி சுடர்விட்டது. முகத்தில் உன்னை பற்றி தெரிந்து கொள்ள ஆவல் மிதமின்றி இருந்தது கருணாகரா. இன்னும் நான் என்ன சொல்ல என்று. இளைய பல்லவன் மௌனமே சாதித்தான். திடீரென குலோத்துங்கன் பேச்சை மாற்ற, ஒன்று கேட்க மறந்துவிட்டேன் உன்னை. கடல் மோகினியை கலிங்கத் தலைவன் ஒருவன் கையிலிருந்து மீட்டதாக கூறினாயே, அவன் இப்போது கடல் மோகினியில் தமிழர் கையில் இருக்கிறானா என்று வினவினான். இல்லை, திட்டமாக வந்தது இளைய பல்லவன் பதில். பின் எங்கே அவன்? அவனை கொன்றுவிட்டேன். ஏன், ஏதாவது கலகம் செய்தானா? கலகம் செய்யவில்லை. உன் மீது கையை வைக்க முயன்றானா என்று அனபாயன் சிரித்தான். என்ன சிரிக்கிறீர்கள்? கோபத்துடன் எழுந்தது இளைய பல்லவன் கேள்வி. இல்லை இல்லை, அவன் காஞ்சனாதேவி மீது என்று துவங்கிய குலோத்துங்கனை நில்லுங்கள் என்ற இளைய பல்லவன் சுடுகுரல் தடுத்தது. அதை கேட்ட குலோத்துங்கன் சிறிது வாய்விட்டே நகைத்தான். பிறகு இளைய பல்லவனை நோக்கி, காஞ்சனாதேவிக்காக நீ அவனை கொன்றதாக இங்கே யாரும் நம்பவில்லை. நீ ஏதோ தந்திரம் செய்து அவனை கொன்று கடல் மோகினியை கைப்பற்றவே அந்த நாடகம் ஆடியதாக எல்லோரும் நம்புகிறார்கள். எல்லோரும் வேறு, உன் நண்பன் வேறல்லவா? அந்த கதையை கேட்டதும் நான் புரிந்து கொண்டேன் காஞ்சனாதேவிக்காக அந்த கொலை நடந்திருக்கிறதென்று. ஆகவே என் திட்டத்தில் உனக்கு கஷ்டமில்லை. காஞ்சனாதேவிக்கு நீ சைகை செய்தால் போதும், உன்னுடன் ஓட தயாராகியிருக்கிறாள். பெண்களின் குணமே அப்படி. அவர்கள் என்ன காரணத்தினாலோ நல்லவர்களை விரும்புவதில்லை. கொள்ளைக்காரர்கள், காமுகர்கள், இப்படிப்பட்ட அயோக்கியர்களையே விரும்புகிறார்கள் என்று கூறி தனது நகைச்சுவையை காட்டினான் சோழ நாட்டு இளவல். அந்த நகைச்சுவை வேப்பங்காயாயிருந்தது இளைய பல்லவனுக்கு. என்னை பற்றி இன்னும் என்ன அவதூறு கூறப்போகிறீர்கள் இளவரசே என்று வினவினான் இளைய பல்லவன் சற்றே கோபத்துடன். இதில் அவதூறு ஏதுமில்லை. நான் ஏற்கனவே சொன்னபடி உண்மைதான் இது. தவிர உனக்கு உதவத்தான் நான் இத்தனையும் செய்கிறேன் என்றான் பழையபடி மெல்ல நகைத்து. இது உதவியா? உதவி இல்லாமல் என்ன? நீ காஞ்சனாதேவியை விரும்புகிறாய், அவளும் உன்னை விரும்புகிறாள். நீங்கள் தனித்துச் செல்ல உதவி செய்கிறேன். நண்பனிடமிருந்து இதைவிட என்ன எதிர்பார்க்கிறாய்? என்னை உங்களுக்கு தெரியாதா அனபாயரே? நன்றாக தெரியும். நீதிக்கும் தர்மத்துக்கும் புறம்பான எதையும் நான் செய்ய இஷ்டப்படவில்லை.
கொள்ளைக்காரன் நீதியையும் தர்மத்தையும் பற்றி பேசினால் யாரும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அப்படியே இருக்கட்டும், நீதிக்கு புறம்பாகவோ தர்மத்துக்கு புறம்பாகவோ நான் எதையும் உன்னை செய்ய சொல்லவில்லையே. காஞ்சனாதேவியை அபகரித்துச் செல்வது எதில் சேர்ந்தது? நீதியிலா தர்மத்திலா? இரண்டிலும் சேர்ந்தது. க்ஷத்திரியர்களுக்கு ராட்சச விவாகம் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. நீ காஞ்சனாதேவியை தூக்கிச் சென்றால் அது க்ஷத்திரிய தர்மத்திற்கு புறம்பானதல்ல, நீதிக்கும் அப்பாற்பட்டதல்ல. இளைய பல்லவனுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாததால் சில வினாடிகள் திணறினான். பிறகு மெல்ல தன்னை சமாளித்து கொண்டு, காஞ்சனாதேவியை அபகரித்துச் செல்வதானால் அக்ஷயமுனைக்கு ஏன் செல்ல வேண்டும்? திரும்ப மாநக்காவரத்துக்கே சென்றுவிட்டால் என்ன என்று வினவினான். குலோத்துங்கன் இளைய பல்லவனை கூர்ந்து நோக்கிவிட்டு கூறினான், நமது திட்டத்துக்கு அது உகந்ததல்ல என்று. என்னை நீங்கள் சிறையிட்டு நான் அதிலிருந்து தப்பி இளவரசியையும் கடத்திச் சென்றால் என்னை பிடிப்பவருக்கு வெகுமதி தருவதாக பறைசாற்ற எண்ணுகிறீர்கள் என்று கூறி நிதானித்தான் இளைய பல்லவன். ஆம் என்றான் குலோத்துங்கன். அப்பொழுது ஸ்ரீவிஜய மன்னர் பிரகடனத்துக்கும் உங்கள் பிரகடனத்துக்கும் வித்தியாசம் இருக்காது. ஆம், நீங்கள் இதை ஒரு பொது அஸ்திவாரமாக வைத்துக்கொண்டு ஸ்ரீவிஜய மன்னருடன் அரியணை போட்டியை பற்றி பேச முடியும். ஆம். ஆக நான் எங்கு சென்றால் என்ன உங்களுக்கு? இந்த கேள்வியை சற்று வேகத்துடன் கேட்டான் இளைய பல்லவன். அனபாயன் சற்று பின்வாங்கி சென்று தனது மஞ்சத்தில் அமர்ந்தான். பிறகு சில வினாடிகள் இளைய பல்லவன் முகத்தை ஆராய்ந்துவிட்டு கேட்டான், அக்ஷயமுனைக்கு போவதில் உனக்கு என்ன கஷ்டம் என்று. அதனால் என்ன லாபம் உங்கள் திட்டத்துக்கு என்று வினவினான் இளைய பல்லவன். அக்ஷயமுனை இன்றும் கொள்ளைக்காரர்களுக்கு புகலிடமாக இருக்கிறது. நீ சூளுக்குலை முறியடித்து விட்டாலும் அவர்கள் பலம் முழுவதும் போகவில்லை. இன்னும் அவர்கள் நடமாட்டம் அக்ஷயமுனையில் இருக்கிறது. ஆகவே கொள்ளைக்காரர்கள் இருப்பிடத்துக்கு கொள்ளைக்காரன் போவதுதான் பொதுமக்கள் நம்பக்கூடியது. கொள்ளைக்காரன் ஏற்கனவே பிடித்துள்ள இடத்துக்கு போனால் நம்ப மாட்டார்களாக்கும். நம்புவார்கள். ஆனால் கடல் மோகினி இந்த ஜலசந்தியிலிருந்து அதிக தூரம் இருக்கிறது. அக்ஷயமுனை அக்கரையில் இருக்கிறது. நான் இக்கரையிலும் நீ அக்கரையிலும் இருப்பது இந்த ஸ்ரீவிஜய கடல் பகுதியை காப்பதற்கு உதவும். ஒருவேளை போர் ஏற்பட்டாலும் இருபுறத்திலும் ஸ்ரீவிஜயம் நெருக்கப்படும் என்று சுட்டிக்காட்டினான் அனபாயன். அனபாயன் திட்டத்தை கேட்ட இளைய பல்லவன் பிரமித்தான். அந்த பகுதிக்கு புதிதாக வந்திருந்த அனபாயன் அதை பற்றி எத்தனை விவரங்களை அறிந்திருந்தான் என்பதை எண்ணி வியந்தான். சென்ற 1.25 ஆண்டுகளில் இங்கு நடந்துள்ள சகல விவரங்களையும் அனபாயன் அறிந்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டதால் சோழ சாம்ராஜ்ய அரியணையில் உட்கார குலோத்துங்கன் எத்தனை தகுதியை பெற்றிருக்கிறான் என்பதையும் உணர்ந்து அதிக ஆச்சரியத்துக்குள்ளானான். ஆனால் அவனுக்கு தன் வாழ்வின் ஒரு முக்கிய விஷயம் மட்டும் தெரியவில்லை என்பதை அறிந்ததால் அதை எப்படி சொல்வதென தெரியாமல் விழித்தான். அந்த சமயத்தில் தங்க தடையின்றி எழுந்தது குலோத்துங்கன் குரல் பலமாக. கருணாகரா, உன்னை இப்பொழுது சிறை செய்வதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை. நண்பன் என்பதற்காக உன்னை நான் மன்னிக்க முடியாது. ஆகவே புறப்படு சேவைக்கு என்ற குலோத்துங்கன் வெகு வேகமாக நடந்து சென்று அறை கதவை திறந்து யாரங்கே என்று கூவினான். அவன் குரலை கேட்டதும் விரைந்த 2 காவலர்களை பார்த்து, இங்கு அறைக்குள் உள்ள கொள்ளைக்காரனை காவலில் வையுங்கள். என் அனுமதியின்றி அவனை யாரும் பார்க்கக்கூடாதென்று திட்டம் செய்யுங்கள். இந்த உத்தரவு குணவர்மருக்கும் தெரியப்படுத்தப்படட்டும் என்று கூறி விடுவிடு என்று உள்ளே வந்து செல் என்று இளைய பல்லவனுக்கு உத்தரவிட்டான். கதவை நோக்கி வெகு வேகமாக சென்ற இளைய பல்லவனை குறுக்கே நின்று ஒரு வினாடி தடுத்த இளவரசன் கையை பிடித்து மரியாதையாக மெல்ல நட என்று இறைந்து பிறகு சட்டென்று அவனை நெருங்கி காதுக்கருகில் ஏதோ சொல்லிவிட்டு விலகினான். அதை கேட்டதும் விவரிக்க இயலாத பிரமிப்பு இளைய பல்லவன் முகத்தில் விரிந்தது. ஏதோ சொல்ல உதடுகளை திறந்தான். அதற்குள் உள்ளே நுழைந்த காவலர் அவனை இருபுறத்திலும் நெருங்கி கைகளை பற்றி கொண்டார்கள். பேச வழியின்றி பரிதாபம் கலந்த பார்வையை அனபாயன் மீது நாட்டினான் இளைய பல்லவன். குலோத்துங்கன் முகத்தில் பரிதாபம் சிறிதும் இல்லை. ஏன், எந்தவித உணர்ச்சியும் தெரியவில்லை. ஆனால் இளைய பல்லவனுடன் காவலர் சென்ற அறை கதவு சாத்தப்பட்டவுடன்
மகிழ்ச்சியுடன் பெரிதாக நகைத்து மஞ்சத்தில் தொப்பென்று விழுந்தான் சோழ சாம்ராஜ்யத்தின் பிற்கால சக்கரவர்த்தி. 38ஆம் அத்தியாயம் முடிவு பெற்றது.